வணக்கம். இந்த ஹேர் டை 70s ஹிட்ஸ் நடிகை ஒருத்தங்க அவங்களுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு ஹேர் டை தாங்க. இந்த ஹேர் டையை நான் செய்து அப்ளை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே எஃபெக்டிவா இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய சேனல்ல போடலான்னு ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஹேர் டையை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக நல்ல கருகருன்னு இருக்கும். வாங்க அந்த ஹேர் டை எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் எடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் பொருள் பாத்தீங்க அப்படின்னா டவ் ஷாம்போட கண்டிஷனர் தாங்க. உங்ககிட்ட வேற எந்த கண்டிஷனர் இருந்தாலுமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டவ் ஷாம்போட கண்டிஷனரை எடுத்திருக்கேன். 2 பாக்கெட் அளவு நான் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஹேர் நிறைய இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இதை ஓரமா எடுத்து வச்சிருங்க. இப்ப நம்ம ஹேர் டைக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கலாம். 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டீத்தூள் இந்த ஹேர் டைக்கு ஒரு நல்ல கருமையான கலரை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம போடுற ஹேர் டைய ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய தலையிலேயே இருக்க வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு இந்த டீத்தூளை சொல்லலாம். நம்ம ஊத்துன 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளரை நல்லா சுண்டி வரட்டும். டீத்தூள் நல்லா கொதிச்சு கலர் ஃபுல்லா தண்ணியில இறங்க. நம்ம ஊத்துன 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணியா சுண்டுற வரைக்கும் டீ நல்லா கொதிக்கும். நல்லா சுண்டிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த டீ தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப இதை ஓரமா எடுத்து வச்ச கடாயில 10 ரூபாய் சன்ரைஸ் பாக்கெட்ல ஒரு பாக்கெட் ஃபுல்லா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச டீ டிகாஷனை இதுல சேர்த்துடலாம். நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா சுண்டணும். காஃபி தூளும் இந்த நம்ம ஊற்றின டீ டிகாஷனும் நல்லா சுண்டி கரெக்டான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. காஃபி தூளும் டீ டிகாஷனும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இது கொஞ்சம் ஆறுங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கண்டிஷனரை இதுல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கண்டிஷனரை இந்த ஹேர் டையோட சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் நல்லா ஷைனிங்கா ஆகும். பாருங்க எவ்வளோ கலர் நல்ல பிளாக்கா இருக்குது. இந்த ஹேர் டையை நீங்க ரெகுலரா செஞ்சு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் கொஞ்ச நாளையே நல்லா கருப்பா மாற ஆரம்பிச்சிடும். இளநரை இருக்கிறவங்க இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வேற ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதுல சேர்த்திருக்கிற கண்டிஷனர்னால இது நல்ல வாசனையா இருக்குது. உங்களுக்கு அந்த காஃபி தூள் வாசனை டீ தூள் வாசனை எல்லாம் இதுல தெரியவே தெரியாது. நல்ல பெர்ஃபெக்டான ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டையை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. பாருங்க எவ்வளோ கருமையா கையில ஒட்டுது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஹேர்லையும் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிரும். கொஞ்ச நாள்லயே உங்களுடைய ஹேர் நல்ல கருமையா மாற ஆரம்பிச்சிரும். இத நம்ம தடவறதுக்கு முன்னாடி நல்ல ஷாம்பை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிருங்க. இல்ல சிகக்காய் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் டைய நல்லா அப்ளை 1 hour தலையில வச்சிருந்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்க ரெகுலரா செய்துட்டு வாங்க. உங்களுடைய முடி நிரந்தரமா நல்ல கருமையா மாற ஆரம்பிச்சிரும்.